நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர், தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஓகே, இந்த வாரம் ஒரு டபுள் டெக்கர் வாரம். 2 சுற்றுக்களை வந்து நம்மளோட டாப் 14 கண்டஸ்டன்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமா பாடிட்டு இருக்காங்க. ஸோ முதலாவதாக மெலடி சோலோ சுற்று தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ 2 நாள் முடிவில் நம்ம அனந்த் சார் இந்த ரவுண்டை பத்தி என்ன நினைக்கிறார், அவர் பார்வையில் இந்த ரவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாம். அனந்த் சார். நல்லா இருந்தது. இந்த ரவுண்ட் நேற்று ரவுண்டில் எனக்கு 2 பேர் பாட்டு ரொம்ப பிடிச்சது. ஒன்று அழகேசன் சார், இன்னொன்று மாக்கப்பா சார். காரணம் என்ன, நீங்கள் பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு வார்த்தையோட அர்த்தம் தான் மூஞ்சியில் வந்து அடிக்கிறது. எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? தேங்க்யூ சார். சையத் சுபஹான், வெரி வெரி குட் அட்டெம்ப்ட் ஐ வுட் சே. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவி உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி. எனக்கு என்ன அதிசயமா இருந்ததுன்னா, நீ வந்து இந்த செட்ல கம்ப்ளீட்லி ஒரு லேர்னிங் பேக்ரவுண்ட் இல்லாத வந்த ஒரு கண்டெஸ்டன்ட். ஆனாலும் உனக்கு கொடுத்த அப்படி பிக்கப் பண்றீங்க. இட்ஸ் அமேசிங். நீ ரொம்ப டேலண்டட் சையத். வே டு கோ மேன். திவாகர், அந்த ஆரம்பத்தில் போட்டிய எல்லாம் இம்ப்ரவைசேஷன் எல்லாம் பத்தி அவ்வளவு ஈஸியா வருது. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. ஏன்னா காட் கிஃப்ட் இருக்கு உனக்கு. ஸோ பாயிண்ட் பிளஸ் டைரக்ட் அடுத்த ரவுண்டுக்கு போயாச்சு, கேட்க வேண்டாம். ஸ்ருதி ப்ராப்ளம் வந்த இடத்துல சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, அதர்வைஸ் ரொம்ப கிஃப்டட் பண்ணி, கிஃப்ட்டுக்கு முன்னால யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சோனியா சூப்பரா இருந்ததுமா. சோனியா, உனக்கு வந்து மெலடி, தாளம், வாய்ஸ் எல்லாம் கையில் வெண்ண மாதிரி இருக்கு. இதை வந்து பிடிச்சு நீ ஓடினா இங்கேயும் ஓடிடுவேன். ஸோ வே டு கோ, சூப்பர். பார்வதி, பார்வதி கிரேட் டு ஹியர். எப்பவுமே கேட்கறது ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா மன்னிப்பாயா. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஒரு ஃபினிஷ் சிங்கரா பர்சீவ் பண்றாங்க. தேங்க்யூ சார். நான் பாடுறதையும் பாட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தேன். கண்டிப்பா. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். இது ஒரு ஆக்டரால தான் முடியும். தேங்க்யூ சார். மகப்பா கலக்குறீங்க. எங்க போஸ்ட்ல இருந்து, ஆக்டர்ல இருந்து, ஹீரோல இருந்து இப்ப சிங்கர் ஆயிட்டீங்க. ஓகே, உன் முண்டக்கண்ணே பற்றும் போல இருக்குது. ஓகே, அப்படின்னு ஒரு பிரேக்குக்கு போலாம். டேய் சும்மாறா, அவளு படம் நடிக்கிறீங்க, நிறைய சம்பளம் வாங்குறீங்க, தூர் பிடிச்ச தலையில எண்ணெய் ஊத்தி விட்டுருவேன். அப்படியே சும்மாரு. ஓகே, இதே மாதிரி அற்புதமாக பாடக்கூடிய நம்மளுடைய டாப் 14 கண்டஸ்டன்ட் அப்படியே வந்து சின்னதாக 5 பேர் பிரதர் ஒரு ஸ்டேஜில், அதுவும் மிக பிரம்மாண்டமான ஸ்டேஜில் கோடிக்கணக்கான மக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி வந்து பாட்டு பாடுவாங்க. அந்த 5 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற அந்த பிரம்மாண்டமான டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்றும் காத்துக்கிட்டு இருக்கு. 3வது நாள்ல இருக்கோம். இன்னைக்கு இந்த போட்டி ஆரம்பிச்சு வைக்க முதல் கான்டெஸ்டன்ட் தயாரா இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் 2 சுற்றுகள் காத்திருக்கு. முதல் சுற்றுல இருக்கோம் மெலடி சோலோ. இன்றைய நாளோட முதல் மெலடி சோலோ கான்டெஸ்டன்ட், லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா.
சௌந்தர்யா சூப்பர். தேங்க்யூ சார். கரெக்டான சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க. எப்படி சூஸ் பண்ணீங்க? அனந்த் சார் தான் சூஸ் பண்ணேன். ஃபேண்டாஸ்டிக். தி பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட். ஐ மீன் என்னன்னா ஆஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் வாஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். பிகாஸ் அந்த ஈஸ் இருந்தது அண்ட் அமேசிங் ஆர்கெஸ்ட்ரேஷன். அது ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். பின்னாடி 2 பேர் குவைட்டாக இருந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. விக்ரம் அண்ட் மணி ஏதோ அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது இல்லைன்னா அப்படி ஃபுல்லாக வேக்கம் இருக்கும். அதுதான் அது அது அந்த பேஸ் அந்த 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 that thing. Oh, amazing. Super. ரொம்ப நல்லா இருக்கு. சௌந்தர்யா சூப்பர். சௌந்தர்யா தேங்க்யூ மேம். இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேவரட் வாய்ஸஸ் சங் தி சாங் ஆஷாஜி. இத்தனை ஆளுங்களை பாடினதில் யூ கேவ் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓ சௌந்தர்யா, அதான் பர்ஃபெக்ட் சாங் சாய்ஸ். பர்ஃபெக்ட் சாங் சாய்ஸ். அது என்னன்னா அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் மேட் யூ அ வெரி கான்ஃபிடென்ட் மியூசிஷியன். ஸோ சூப்பர் சிங்கர் இந்த ஜேர்னியை கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணி யூ ஹவ் க்ரோன் அஸ் அ மியூசிஷியன். தட்ஸ் வேர் ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ சார். அண்ட் 4 பேர் என்ன மேஜிக்கில் சார் பிரதீப் சார் யூ பிளேட் லைக் அ பேஞ்சோ சார். ஸோ பியூட்டிஃபுல் இட் வாஸ் தட் இன்டர்வியூ. அந்த பொண்ணு ஓடி போச்சுப்பா. ஓகே சரி. வெரி நைஸ். எப்படி உங்களால் இது மாதிரி வந்து இது மாதிரியான பாடல்கள்லாம் எப்படி உங்களால் பயங்கரமாக இறங்கி பாட முடியுது? அதெல்லாம் அப்படி அது ஏதோ நேச்சுரலாக அமைஞ்சிடுது, அவ்வளோதான். அமைஞ்சிடுது. அது என்ன சொல்லுவாங்க, பரவச நிலைக்கு போய் பாடுறீங்களே எப்படி அது அப்படி? ஓ மூக்கு தான் காரணமா? இது தெரியாம பாரு வா, மூக்கு தான் காரணமா? இல்லைம்மா கப்ஸ், எனக்கு இந்த ஆக்சுவலி சொல்லணும்னா மூக்கை பிடிச்சி இன்னொரு பேசு. ஓகே சொல்லுங்க மேடம். இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிற பாட்டு நேச்சுரலாக வர மாதிரி இருக்கு, தெரியல. ஆனால் போட்டியில் அடிக்கடி கேட்காத ஒரு பாடல் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? முன்னாடி சீசன்ல இல்லாமல் பாடியிருக்காங்க. எத்தனை தடவை பாடியிருக்காங்க? மாளவிகா பாடியிருக்கா. ஆமாம் 6 சீசன் நீ பாடிட்டு தானே இருக்க. சௌந்தர்யாவை இம்யூனிட்டியில் போடலாமா? கேஷுவாலிட்டியில் போட்டலாம் மேடம். கேஷுவலாக இம்யூனா? இம்யூன். மகாப்ஸ் வந்து ஒரு மூவி ஆக்ட் பண்ணில. ஆமாம் பண்ணி ஹீரோ. அப்போது ஒரு சாங் வந்து டான்ஸ் ஆடமோ? இப்போ டான்ஸா? இந்த ரவுண்டில் இந்த நாங்கள் இருக்கோம். when we are here வெண்ணிலா, that's சௌந்தர்யா song was பாப்பனா இல்லாத குறைய அப்படியே தீத்து வைக்கிறீங்க நீங்க. ஆல்கேட்ஸ் அலகேஷன் வாங்க. Okay darling, thank you so much. Done, very nice. Thank you madam. நன்றி. Thank you. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான ஒரு செய்தி. சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எலிமினேஷன் கிடையாது அப்படின்ட்டு இன்னொரு சந்தோஷமான செய்தியும் இப்போ கூட ஷேர் பண்ணிக்கலாம். இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல ஃபர்ஸ்ட் ரன்னருக்கு விகேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back, Agile Super Singer 4, powered by Energy Tharum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இந்த வாரம் ஒரு அற்புதமான பேண்டோட இருக்கோம். வேர்ல்ட் renowned musicians 4 பேர் இங்க கூட இருக்காங்க. அருமையான அட்டகாசமான மியூசிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஒரு ஹீரோஸையும் வந்து எப்போதுமே இந்த ஐட்டம் வச்சு தான் காமிக்கிறாங்க. அது ஏன் ஒரு ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்போ ஒரு தபலா வாசிக்கிற மாதிரி, ஒரு கடம் வாசிக்கிற மாதிரி காமிக்க மாட்டுறாங்க. ஒரு கித்தார் வச்சுக்கிட்டு அது வந்து ட்ரெயினில் போனாலும் சரி, ஏர்போர்ட்டில் நின்றுருந்தாலும் சரி, ஹெலிகாப்டரில் போனாலும் சரி, ஏன் கித்தார் தெரியலையே? ஏன் வந்து பெண்கள் வந்து கித்தார் வாசிக்கிற ஆண்களையே விரும்புகிறாங்க? ஒழுங்காக பொழப்பு நடத்திட்டு இருக்கேன், பிடிக்கலையா அவங்களுக்கு? உங்களுக்கு காதல் கல்யாணமா அரேஞ்ச்டு மேரேஜா? அரேஞ்ச் பண்ண காதல் கல்யாணம். அரேஞ்ச் பண்ண காதல் கல்யாணம். ஓகே.
உங்களை வந்து இப்போ முதல்ல எங்கே சந்திச்சாங்க? நீங்கள் வாசிக்கும் போது உங்களை முதல்ல சந்திச்சாங்களா? இல்லை. நல்ல வேலைன்றீங்களா? பேஸ் கிட்டார் வாசிட்டு இப்படி பேசாமல் இருந்தா எப்படி? என்ன சொல்றீங்க? வீட்லேயும் நீங்கள் இப்படி தானா? எப்பவுமே இப்படி தான். ஸோ உங்களுடைய காதல் கல்யாணத்தை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பேசலாம் சார். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இருக்கட்டும். இல்லை அது எப்படி பேஸ் கிட்டார் வாசிட்டு அவர் பேசவே மாட்டாரு. நீங்கள் பார்த்தல கை கட்டிட்டு இருக்கிறாரு நம்ம பட்டாசு பால் விக்ரம். ஆரம்பிச்சிங்களா? தீபாவளிக்கு பட்டாசே வெடிக்க மாட்டாருப்பா. சரி அவரே விட்டு வைக்க மாட்டேங்குன்னு தெரியும். வேண்டாம் அவர் அண்ணன் பிஸியாக இருக்காரு, தியான நிலையில் இருக்காரு. ஒரு செக்மெண்ட் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ மியூசிஷியன்ஸ். இந்த மாதிரி அற்புதமான இசை வழங்கிட்டு இருக்காங்க. அந்த அற்புதமான இசையில பாட போற அடுத்த பாடகர் உங்களோட ஃபேவரட் டியூஷன் பாய். எஸ், அவரே தான் டியூஷன் மிஸ் கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாட வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் சாய் விக்னேஷ். ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான உன்னை தேடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ஒரு வண்ண கிளி காதுக்கொரு கான குயில் நின்று ஒரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண குயில் காதுக்கொரு கான குயில் நின்று ஒரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தி தவழும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே புத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதான கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான உன்னை தேடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. காத்தாடி போலாடுது. காத்தாடி போலாடுது. சாய் சார் கலக்கிற நீ எல்லாம் வந்து ஒரு ரேர் டேலண்ட் தான், அது டவுட் இல்லை. ராஜா சாரோட ஒரு பாட்டு எடுத்து அது வேறு மாதிரி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்ச். அதுதான் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ராசாத்தியாக இருந்தது. நிறைய சங்கதியெல்லாம் வந்து ட்ரை பண்ணேன், புதுசாக இம்ப்ரவைசேஷன்ஸ் நைஸ். மேபி யூ குட் ஹவ் சோசன் அ டிஃப்ரெண்ட் சாங்னு எனக்கு தோன்றுறது இந்த ரவுண்டுக்கு. பட் ஸ்டில் யுவர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆகலை. என்னையா அந்த பொன்மானைக்கு மட்டும் இந்த வெயிட் அது பாடுது
பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான உன்னை தேடு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் பொன்மான உன்னை அழகா இருக்கே இந்த டோன்ல பாடி இருக்கலாம் ஃபுல் சாங் நல்லா இருக்கு டோன் கண்ணா சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் லிசனிங் இந்த ஒரு டோன் இப்ப பாடினப்போ ரொம்ப அழகா இருக்கு இட் வாஸ் a very good try and you were confident அது ஒரு எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது பிகாஸ் எப்போ நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் பயம் இருக்குன்னு ஃபார் த ஃபியூ ப்ரீவியஸ் இப்போ லாஸ்ட் வீக் அண்ட் அதுக்கு ப்ரீவியஸ் வீக்ல இருந்து யூ ஆர் ஷோயிங் மச் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் தேட் திஸ் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பெரிமெண்ட் சாய் நீ ரொம்ப திறமையான பாடகன் பல வருஷங்களாக ஒரு வேர்ஷன் கேட்டுருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வேர்ஷன் கேட்டதே கிடையாது இந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் அது உள் வாங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுது பட் இது நான் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி ஐ ரியலி என்ஜாய்ட் இட் நைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டி வாங்கிட்டு அப்படியே இந்த எழுந்து வருவாங்க தெரியுமா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்கோட அது மாதிரி அப்படியே எழுந்து வந்துட்டு இருக்கிறீங்க கண்ணாடியில் மாற்றிட்டே இருக்கிற மாதம் சும்மா ஒரு ஃபீல்காக ஓகே ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் டியூஷன் மிஸ் வந்து பற்றி கேட்க மாட்டோம் கூப்பிட்டு வந்துருங்க இங்கே ஓகேவா தேங்க்யூ சார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back, Agile Super Singer 4, powered by Energy Tharum Gold winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இப்போ மெலடி சோலோ ரவுண்ட்ல அடுத்த contestant ரெடியா இருக்காரு. Let's welcome Arvind Srinivas. Dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana tirana. Dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana dim tanana tirana. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே திம் தனன திம் தனன திம் தனன திம் தனன திம் தனன திம் தனன திரனா திம் தனன திம் தனன திம் தனன திம் தனன திம் தனன திம் தனன திரனா நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி நின்றால் கடலல்லோ சமைந்தால் குமரி வளர்ந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திரனா தினமோதும் கலைதோறும் அடாரும் இசை பாடும் இந்த ஸ்ருதியிலே கங்கை வரும் யமுனை வரும் வைகை வரும் பொருணை வரும் இந்த நடையிலே மோதும் கலைதோறும் அடாரும் இசை பாடும் இந்த ஸ்ருதியிலே
காதலி அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய் கோடையிலே வெக்கம் வந்தால் உறையும் விரல்கள் தொட்டால் உருகும் நீரும் பெண்ணும் ஒன்று வாடையிலே தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திருநா தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன தீம் தனன திருநா வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு உங்கள் வளைவுகள் அழகு ஓ மெல்லிசைகள் படித்தல் மேடு பள்ளம் மறைத்தல் நதிகளின் குணமே அது நங்கையின் குணமே சிறு நதிகளே நதிகிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே சிறு நதிகளே நதிகிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே தேன் கனியில் சாராகி பூக்களிலே தேனாகி பசுவினிலே பாலாகும் நீரே தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே பூங்குயிலே பூங்குயிலே பெண்ணு மாறும் வடிவம் மாறக்கூடும் நீ நினைத்தால் பெண் நினைத்தால் கண்ணிகள் யாவும் கரைந்து போகக்கூடும் நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திருநா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திருநா Arvind, Hello, sir. very effective performance. And in the song, of course, our good friend Nuni Menon partner, very nice song. I mean, it gives a nice feel. I mean, the tune, the melody, ரொம்ப அழகாக பாடியிருப்பார். அவரோட வாய்ஸ் அதில் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் எனக்கு சில இடத்துல என்னென்னா சில ப்ரிசிஷன் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவாக இருந்திருக்கும் தோன்றுறது. தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ என்னது பிறக்கிறோம் பிறக்கிறோம் அவ்வளோதான் இருக்கு இருக்கிறோம் ஏதோ ஒரு 2 கட்டானா இருக்கு அந்த சங்கதி பிறக்கிறோமோ. இட்ஸ் நாட் சிட்டிங் தேர். ஏன்னா இனிமே திஸ் லிட்டில் திங்ஸ் வில் மேட்டர். ஸோ அது மட்டும் தான். பட் ஓவரால் யூ சாங் வெல். ஓகே ஓகே சார், ஷூர். நைஸ். நல்லா இருந்தது அரவிந்த். ஓஹோன்னு சொல்ல முடியாது, பட் நைஸ். யுவர் பல்லவி வாஸ் வெரி குட் அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த க்ரூவ். விக்ரம், பியூட்டிஃபுல். சரணம் தான் கொஞ்சம் அந்த சங்கதி, அகெயின் கிளாரிட்டி ஆஃப் சங்கதிஸ், பட் யூ மேனேஜ்ட். அரவிந்த், நல்லா இருந்தது. உன் வாய்ஸில் எந்த பாட்டு கேட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த வாய்ஸ் இப்போ வச்சுட்டே இந்த யூ கேன் யாராவது ஒரு மியூசிக் டைரக்டர் உங்களை கூப்பிட்டு பாட்டு கொடுத்தானா இட் வில் பி அ சூப்பர் ஹிட் பிகாஸ் இட்ஸ் அ கிரேட் வாய்ஸ். அது சுற்றியெல்லாம் க்ளீனாக இருக்குது. பட் அது போராதுன்னு என்னோட எண்ணம். என்னை பொறுத்த அளவுக்கு சூப்பர் சிங்கர் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஒன் கிரேட் வாய்ஸ் அண்ட் ஸ்ருதி சுத்தம். ஒரு ஜானரில் அமேசிங்காக இருந்தாலும் மற்ற டைப் ஆஃப் சாங்ஸும் பாடணும் அண்ட் க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், ஐடென்டிட்டி இருக்கணும். Arvind Srinivas, thank you for taking up that song. அடுத்த பாடகி வந்துகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட்
லெட்ஸ் வெல்கம் நிரஞ்சனா. நிரஞ்சனாவுடைய எனிபடி எல்ஸ் சாரோடைய கரெக்ட் வாய்ஸ்க்கு கரெக்ட் சாங். நல்லா பாடினேன், ரொம்ப அழகாக பாடினேன். மேலே போகிற கொஞ்சம் போர்ஷன்ஸு மட்டும் எகெயின் கொஞ்சம் யூ புட்டிங் ப்ரெஷர், அதை கூட அவாய்ட் பண்ணால் அந்த ஒரு நம்ம கேட்கும்போது ஈஸ் கிடைக்கணும்ல,
அது கூட கிடைச்சிருந்தா ஆஹாஹான்னு எங்கேயோ போயிருப்பேன் நான். ரொம்ப நல்லா பண்ணேன். தேங்க்யூ. நிரஞ்சனா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாடும்போது அது நிரஞ்சனாவாகவே கேட்குறது. அதான் யூ ஹேவ் யுவர் ஓன் ஐடென்டிட்டி, யுவர் வாய்ஸ் ஹேஸ் அ வெரி யூனிக் ஐடென்டிட்டி. அதனால் ரொம்ப அழகாக பாடினீங்க. டிட் அ கிரேட் ஜாப் ஆக்சுவலி. தேங்க்யூ சார். நல்லா பாடினீங்க, ரொம்ப நல்லா. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த ரவுண்ட்லேயும் நல்லா பாடுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ நிரஞ்சனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஏன் பிரதர் இப்படி சொங்கி போய் ஒரு வெல்கம் பேக்கு? இல்ல, ஐ எம் வெரி இன்ட்ரிக் பை தட் மேன் தேர். உங்க ஃப்ரெண்டு பட்டாஸ் பாலு, அவர் வந்து எல்லா டைப் ஆஃப் பெர்கஷன்ஸும் வாசிப்பாராம். இது இந்த ட்ரம்ஸ் பத்திலாம் எனக்கு அவ்வளவா தெரியாது, எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சின்னது டைனோசர் முட்டை மாதிரி ஒன்று இருக்கு. எஸ், நாட்டுக்கோழி முட்டையா? ஆக்சுவலாக அது ஷேக்கர்ஸ். இது வருது ஷேக்கர். எஸ்டி சேக்கரா? செல் சேக்கர். இது ஷேக்கர்ஸ். அப்புறம் இது என்ன சார்? சைம்ஸ் பேர். இது வருது ஸ்டார்டிங் வரும் அப்படியே. ஓகே, அடுத்த ஐட்டம் சார். சும்மா தானே இருக்கீங்க, ஒரு லாட்டின் டான்ஸ் பண்ணுங்க. லாட்டின் டான்ஸா? இப்போ ஆடுவோம். எஸ், நல்ல தப்ப தெரியுற மாதிரி. வெரி நைஸ், வெரி நைஸ். நீங்க அடிச்ச உடனே லாட்டின் டான்ஸ் வருது சார். சார், உங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் எது இதுல இருக்கிறதுல எந்த ஐட்டம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுல நம்ம வாசிக்கணும் அப்படின்னு ஆசை? ஆக்சுவலாக இது எதுவுமே கிடையாது. வந்து ஆக்சுவலாக பேசிக்கில் நான் தபலா பிளேயர். நான் அது பேசிக்காக வச்சு இதெல்லாம் கொஞ்சம் நானே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினேன், அவ்வளோ தான். ஓகே, விக்ரம் வந்து இவ்வளோ பல வருஷமாக வந்துட்டு இருக்காரு, இன்னைக்கு தான் அதிகமாக பேசியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்டீஃபன் தேவசி அவர்களுடைய காதல் கதையை நம்ம பொறுமையாக கேட்கலாம். எல்லாரும் காதல் கதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. ஆமாம், தெரிஞ்சு வச்சுக்கணுமா? கேட்கலாம் சார். ரெடி. அவர் ரெடியா இருக்காரு கொடுக்கறதுக்கு. சீனிவாஸ் சார் பார் ஏதோ சொல்றாரு சைகை. அவர் சார் ஃபீல் பண்றாரு பாருங்க. அவர் மட்டும் நிறைய இருக்கா? இல்லை சார், நீங்கள் 2-3 பியானோ வச்சிருக்கீங்களா, அதை வச்சு அவர் கெஸ் பண்ணியிருப்பார். இல்லை சார், ஒன்லி 1 கிராண்ட் பியானோ. இந்த 6 கீபோர்டோட இருந்தார் முதல்ல, இப்போ 2 தான் இருக்கு. இந்த பியானோட ஏன் கனெக்ட் பண்றீங்க? அவர் வேற சொல்றாரு அவர் எந்த ஊருக்கு போனாலும் எப்போ வேணாலும் பியானோ புதுசாக வரும் அப்படின்னு. சரி, ஓகே, அதோட நிறுத்திக்கலாம். ஓகே. இல்லைம்மா, சரி, இவராது பரவாயில்ல, 2 இருக்கிறனால சார் அப்படி. விக்ரம் பார் எத்தனை இருக்கு? பல செட் வச்சிருக்காரு. ஐ மீன் பல ட்ரம் செட் வச்சிருக்காரு. அதோட விடு, ஓகேவா? அப்புறம் நம்ம ஆள் வச்சு நம்மளும் செட்டோட தூக்கிடுவாங்க. ஸோ அடுத்ததாக இந்த வாரம் வந்து 2 சுற்றுக்கள், மெலடி சோலோ அண்ட் ஃபாஸ்ட் டுவேட். முதல் ரவுண்ட்ல இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பாக்கி இருக்கு. அந்த மெலடி சோலோ பாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சரத் சந்தோஷ். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கமபதனி சரி சனி நிதத பனி தத பப மம கப கமத தத மத 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 நிரி நித பரி பமகரி. கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோசை. எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாத
தமிழோசை தமிழோசை எனக்கொரு காதலி இருக்கின்றாள் அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள் என்னுடன் வாழும் இன்னொரு ஜீவன் என்னுடன் வாழும் இன்னொரு ஜீவன் மெல்லிசையாகும் என்னாலும் வையகம் யாவும் என் புகழ் பேச கைவசமாகும் எதிர்காலம் எனக்கொரு காதலி இருக்கின்றாள் அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள் கீதம் அவளது வளையோசை கீதம் அவளது வளையோசை நாதம் அவளது தமிழோசை தமிழோசை சரத் சார் வாவ் வாவ் क्या बात है அந்த சங்கதி தான் இந்த பாட்டு இன்னொரு காம்போசிஷனில் எம்எஸ்வி சாரோட சரணத்தில் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக அங்கே இங்கே போச்சு அது தவிர ஐ திங்க் இட் வாஸ் டீசென்ட் ப்ராப்ளி இந்த பாட்டு எடுத்து பாடினதுக்கே வந்து உன்னை ரொம்ப பாராட்டணும் ஏன்னா பிகாஸ் இந்த பாட்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சூப்பர் சிங்கரில் ஆல்ரெடி ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணது வந்து சத்யபிரகாஷ் அன்பிலீவபிளாக யூனோ ஹீ சாங் இட் ஸோ வெல் அந்த சங்கதியெல்லாம் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது அவர் பாடினது ஸோ சத்யா ராக் ஆன் அண்ட் ஷரத் யூ ஆல்சோ ராக்ட் பியூட்டிஃபுல் ஷரத் தேங்க்யூ பிரச்சனையே இல்லாமல் வந்துட்டு இருக்கு தொண்டையில் இருந்த அந்த சங்கதி பட் அந்த ஹை பிச் மட்டும் மேலே அந்த ஒரு 2 இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனை சச் அ பியூட்டிஃபுல் காம்போசிஷன் பாலு சார் அவ்வளோ அழகாக பாடியிருக்காரு அண்ட் அந்த சங்கதிக்கு நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் ஐ கம் அண்ட் கிவ் யூ ஹக் சரத் சந்தோஷ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ ஓகே வெரி நைஸ் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் ஊர் ஒரு பஞ்ச் டைலாக் கேட்டு இப்போ புதுசாக நிறைய படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்குமே உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லாமே எங்களுக்கு சரத் சந்தோஷுடைய இந்த வார ஆந்திரா டைலாக் ఏమంటివి మానవ జాతి నీచమా ఎంత మాట వైతరిని వరకు వెంటాడి వేధించి మీ ధర్మసూత్రంలో మంట కలిపి పతి ప్రాణమును దక్కించుకున్న నారీమణి సావిత్రిదే జాతి మానవ జాతి తన భక్తితో సాక్షాత్ పరమశివుడినే ప్రత్యక్షంగా గావించి మీ పాసమును సైతం గడ్డిపోచగా నుంచి ప్రాణహరుడైన బింబుననే ప్రాణభయముతో పరుగులెత్తించిన పసివాడు మార్కండేయుడిదే జాతి మా నవజాతి నీచమన్న మా జాతి మూలమున ఏనాడో ప్రతిష్ట మూట కట్టుకున్న మీరు నేడు జాతి అని మమ్ము అవహేళన చేయుటయ్యా ఎంత జ్ఞానం ఎంత వివేకం ఎంత సంస్కారము నేటి నుండి దేవుడు అధికుడు నరుడు అధముడు అన్న కించ భావాన్ని కూగటి వేళ్లతో సైతం పెంపేసరా మొక్కులు పొందే ముక్కోడి దేవ కలుదును దెక్కులు అష్టాదిక్పాలకులు మనుగడించే పంచభూతముల సైతం జయ హో నరుడా అని హర్ష జీవితముగా సింహాసనం అధిష్ఠించదా இந்த அன்பருக்கு விழா மேடையில் ஓரமாக நின்று கொண்டிருந்த ஒரு அன்பர் திரு கார்த்திக் என்பவர் 100 ரூபாய் அன்பளிப்பை கொடுத்திருக்கிறார். டேக் தி 425 ரூபீஸ் அண்ட் என்ஜாய். இந்த வாரம் சரத் சந்தோஷ்க்கு எலிமினேஷன் கிடையாது. ஓகே, சரத் சந்தோஷ்க்கு மீண்டும் விழா மேடையில் இருந்து அசோக் நகர் பேர் மேடம் பத்மா, அசோக் நகர் பத்மா அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பாக அந்த தெலுங்கு டயலாக்கு கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. வாவ்,
இந்த சந்தோஷமான நல்ல செய்தியோட இன்றைய நிகழ்ச்சியை ஒரு முடிவு கொண்டு வரோம். ரைட்டா? ஓ வீட்டுக்கு போறோமா? போறோம். வெரி நைஸ். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட 2வது ரவுண்டு ஃபாஸ்ட் டுவேட் ரவுண்டை பாடுறதுக்கு நம்மளுடைய டாப் 14 கண்டஸ்டன்ஸும் காத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்க முன்னாடி வந்து ஃபாஸ்ட் டுவேட் பாடுறதுக்கு. அண்ட் அதுல சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி அப்படின்றது ஒன்று வாங்கி வச்சிருக்காங்க. சரி, அந்த வகையில் இந்த வாரம் இம்யூனிட்டி பெற்ற அந்த 3 பேர் சௌந்தர்யா, திவாகர் அண்ட் சரத் சந்தோஷ். இவங்க 3 பேருக்கும் இந்த வாரம் எலிமினேஷன் கிடையாது. இவங்க இன்னும் சேஃப் ஜோன்ல இருக்காங்க. அடுத்த சுற்றுக்கு போக போறாங்க. இந்த வாரம் மறுபடியும் அவங்க பாட போற டுவேட் சும்மா ஜாலியா பாடுறது. இட்ஸ் நான் காம்படிட்டிவ். ஸோ நாளைக்கு ஃபாஸ்ட் டுவேட் ரவுண்டோட உங்களை சந்திக்க போறேன். உங்களோட விடை பெறுவது விஷ்ணு அண்ட் மாகா பானந்த். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். தேங்க்யூ. குட் நைட்.